உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின தயவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மிக சிறப்பான ஒரு ஆராதனை. ஏற்கனவே 4 பாகங்களில் உங்கள் மத்தியில் ஆவியானவரை குறித்து, அவருடைய அருட்கொடையை குறித்து, அவருடைய கிருபைகளை குறித்து, ஆவியானவருடைய கனிகளை குறித்து நாம் இதுவரை பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கடைசி பாகமாக இதோடு நிறுத்திவிடலாம் என்று எண்ணுகிறேன். இன்னும் பேசிக்கிட்டே போகலாம், அதுக்கு எல்லையே இல்லை, முடிவும் அதுக்கு வராது. ஆகவே வேறு காரியங்களை உங்கள் மத்தியில் பிற்பாடு பேசலாம் என்று எண்ணுகிறேன். இந்த நாளில் 5வது பாகமாக ஆவியின் வரங்கள். டேவிட் கேட்டாப்புல என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? அபாயகரமான அபிஷேகம் அப்படின்னு. அது என்ன டேஞ்சர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னாப்புல. அந்த ஆழமாய் அதை உற்று நோக்கினால் மிக சிறப்பான ஒரு தலைப்பு, சிறப்பான ஒரு செய்தி, சிறப்பான ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற ஒரு சூழல் என்று என்னால் அதை பார்க்க முடிந்தது. எப்படி எங்கே திருப்பினாலும் ஆரம்பம் முதல் இறுதி வரையில் இந்த அபிஷேகத்தின் மூலமாக வல்லமை பெற்றவர்களாய் இருக்கிறோம். 2 வகையாக அதை பார்க்கலாம் என்று நான் யோசித்தேன். அப்போ இதெல்லாம் நிறைய இதை பற்றி யோசித்து கொண்டு, ஒரு மாதத்துக்கு மேலே இதை பற்றி நான் படித்து கொண்டு யோசித்து கொண்டிருந்தேன். அப்போ இடையில் ஒரு நாள், ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு செய்தி போட்டிருந்தார். என்ன செய்தின்னா, ஆதியிலே அந்த நோவா காலத்தில் மக்கள் செய்த அநியாயத்தினாலே, கொடூரமான காரியங்களினாலே ஆண்டவருடைய மனது அவர்களை உருவாக்கினதற்கு 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு இந்த வசனம். கர்த்தர் மனுஷனை உருவாக்கினதற்கு மனவேதனைப்பட்டார், அது அவருக்கு விசனமாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் பார்க்குறோம், நல்லது 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 என்று கண்ட அதே கர்த்தர் வேதனைப்படுவதோடு மட்டுமல்ல, விசனமாயும் இருந்து இந்த உலகத்தையே அழித்து விடுவேன் என்று கூட அழித்து விட்டார். சரி, அன்னைக்கு இருந்த நிலைமை, அதனால் அழிச்சார் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது சரித்திரம், ஏதோ ஒரு புராண கதை, புரட்டு கதை அல்ல. சரித்திரத்திலே குறிப்பிடப்பட்ட வார்த்தைகள் இவைகள். காலப்போக்கில் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டில் நாம் இருக்கிறோம். இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்க்கணுன்னு அதை நான் வாசித்தேன். அன்றைக்கு இருந்த நிலைமையை விட இன்றைக்கு இருக்கிற நிலைமை எவ்வளவு நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்குதா அப்படின்னா மிக 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 மோசமாக இருக்கிறது. 100 வகையில் 100 கணக்கு பண்ணி இருக்குமா அப்படின்னா இல்லை. 1000 கணக்கு பண்ணால் இருக்குமா இல்லை. லட்சம் கணக்கு பண்ணால் இருக்குமா இல்லை. கோடி கணக்கு பண்ணால் இருக்குமா இல்லை. இன்ஃபினிட்டி, முடிவே இல்லாத அளவிற்கு நாம் செய்திகளை பார்ப்போமானால் மிக மிக மோசமாக இருக்கிறது. சமீபத்தில் ஒருவருக்கு 60 வயசு கிழவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. பேப்பரில் எனக்கு ஒரு பேப்பர், என் மனைவிக்கு ஒரு பேப்பர் வாங்குகிறேன். நான் தமிழ் பேப்பர், விலை கம்மி தான், 2 ரூபா தான். 2 பேப்பரையும் படிப்பேன். காலையில் எங்கள் வீட்டுக்கு வர மூப்பர்கள்லாம் அவங்களும் படிப்பாங்க. எல்லாத்துக்கு மேலே நம்ம ஐசக் வந்துடுவார் காலையில் பேப்பர் பார்க்குறதுக்கு. ஸோ வி ரீட் த நியூஸ் ஆல்சோ. பைபிளையும் வாசிக்கிறோம், தின செய்திகளையும் வாசிக்கணும். அப்போ தான் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். 60 வயசு கிழவன் 6 வயசு குழந்தைய செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க.
அப்போ எவ்வளவு மோசமாக நமது உலகம் போய் கொண்டிருக்கிறது. சரி, இந்த செய்தி இதோடு நிற்கட்டும். பின்னால் ஒரு நாளைக்கு வேறு கரையில் அதை நாம் பேசுவோம். ஆனால் இந்த அபிஷேகம் என்பது அபாயகரமான அபிஷேகத்தை எனக்கும் உங்களுக்கும் அதை கொடுத்துருக்கிறார். சாதாரணமெல்லாம் கொடுக்கல, மிக சிறப்பாக. அதாவது எல்லாம் ஒரு சிலர் நினைப்பாங்க, ஒரு சில திருச்சபைகள் நினைக்குது அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, அவங்க மட்டும்தான் பேசுகிறாங்க, இல்லை அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, வேதவசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, மிக மிக தெளிவாய் சொல்லுகிறது. எவ்ரி ஒன் ஹூ அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் தேர் சேவியர், அவருடைய இரட்சகராய் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் மாத்திரம் கொடுக்கல. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்தீங்களே, 1:17-18 13 நினைக்கிறேன். 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நீங்களும் எல்லாம் வாசிக்கலாம், அது போட்டிருக்கான் பார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை வாசிங்களேன், கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த சீல் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கே உனக்குள் அந்த ஆவியானவர் வந்துட்டார். ஆவியானவர் உனக்குள் வாசமாக இருக்கிறார். அதனால தான் தாத்தா பாடுறாரு பெர்க்மன் செய்யா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமை. இன்னைக்கு அந்த ஒன்று தான் ப்ராப்ளம். எந்த ஒன்று தான்? அவருடைய சித்தத்தின்படி நடப்பது தான் ப்ராப்ளம். நம்ம சித்தத்தின்படி நம்முடைய காரியங்களை நாம் செயல்படுத்த விரும்புகிற, சில நேரங்களில் பிசாசு வழி நடத்துகிற செயல்களிலும் சென்று விடுகிறோம். எண்ணம், செயல், சிந்தை கிறிஸ்துவோடு இல்லாததுனாலே, கிறிஸ்துவை பின்பற்றி நடக்காததுனாலே, கிறிஸ்துவுக்குள் அந்த உறவை வளர்த்து கொள்ளாததுனாலே, கிறிஸ்துவின் ஜீவியத்தை ஜீவிக்காதனாலே, இது எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு காரியத்தை பார்க்கலாம், வேதம் வாசிக்கல, ஜெபம் பண்ணல. இது ரெண்டையும் தொடர்ந்து நாம் செய்வோமானால் நிச்சயமாய் கிறிஸ்துவுடனே கூட, அதான் சொல்கிறாங்க, சிலுவையில் அறைந்து பட்டிருக்கிறோம், ஆயினும் நான் உயிரோடு இருந்திருக்கிறேன், ஆகவே கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் என்று பவுல் தெள்ள தெளிவாக எழுதுகிறார். we should die for the sin. பாவத்திற்கு செத்தவர்களாய் நீதிக்கு உயிர் தெழும்பியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஸோ இந்த நாளில் இந்த பரிசுத்த ஆவியானவர்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகவும் பெற்றிருக்கிறோம். அதோடு சேர்ந்து 4:30 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அதனால தான் இது முதல்ல இந்த ஆரம்பத்தில் அந்த ஸ்டோரியை சொன்னேன். நான் முதல்ல இந்த ஸ்டோரியை சொன்னதுக்கு காரணமே, ஆதியிலே இந்த உலகம் அழிக்கப்பட்ட பொழுது இருந்த உலகம் இன்றைக்கு இல்லை. ஆனால் அதை விட பல 100, 1000, லட்சம் மடங்கு மோசமாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொன்னோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த அபிஷேகம் என்னவாகும்? இந்த அபிஷேகம் என்னவாகும் சொல்லுங்களேன்? நம்ம விட்டு போயிடும். நீ எப்படின்னா இரு, நான் போயிடுறேன், என்னை விட்டுருன்னு ஆண்டவர் போயிடுவார். அவரை மாத்திரம் விட்டுறாதீங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க. அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய போஷிப்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய ஆலோசனை, அவருடைய சித்தம் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அதன் மூலமாக அநேக காரியங்களை நாம் செய்ய முடியும். ஒரு சில காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் அபிஷேகம் இல்லாதவர்களாய் இருப்பதனாலே
நிறைய படிச்சிருப்பான், நிறைய வசதி இருக்கும், சாதாரணமாக இருந்திருப்பான், திடீர்னு ஒரு பெரிய ஆளாக வந்துட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் அவனுக்குள் இல்லாததுனால அவனுடைய காரியங்கள் நமக்கு நிச்சயமாய் அறிவுரையாய் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. அதில் செயல்பட்டால் அது சரியாகவும் இருக்காது. இன்னொரு காரியத்தை கூட சொல்லலாம். ஒரு சிலர் ரொம்ப அழகாக ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் பெறாதவன் எப்படி? அபிஷேகம் பெறாதவன் அபிஷேகம் பெற்றவனுக்கு ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருப்பான். என்ன கேஜிஎஸ் நான் சொல்கிறது ரைட்டா? நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம மக்களும் அவர்களை தேடி நாடி ஓடுகிறவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அபிஷேகம் பெறாதவன் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்களை சொல்லி கொண்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக. அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தையும் கொடுப்பது இந்த அபிஷேகம். எனக்கும் உங்களுக்கும் புத்திசாலித்தனத்தையும் அனுபவங்களையும் கொடுப்பது இந்த அபிஷேகம். ஆண்டவர் யாருக்கு எதை எப்பொழுது எப்படி ஏன் செய்ய வேண்டும் என்று எண்ணி நினைத்து செய்கிற காரியத்தை பெற்றுக்கொண்டு அதை அனுபவமாய் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையும் உங்களுடைய கடமையுமாய் ஆகிறது. கடவுளுடைய தயவு, கர்த்தருடைய தயவு என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு நினைச்சே பார்க்க முடியாது. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹஸ் ஹேப்பன்ட். எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, பட் இட் ஹஸ் ஹேப்பன்ட். எப்படி எப்படி நடந்தது, எப்படி வந்துச்சு, எப்படி கிடைச்சது, எப்படி போச்சு, ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நடந்துருச்சு. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல். அதுதான் நான் யோசித்தது. அதற்கு இந்த அபாயகரமான அபிஷேகம் தான் அதுக்கு காரணம். எல்லாருக்கும் தானே யூனிஃபார்மாக கிடைக்குது, கிடைக்கலாம். ஆனால் பூரண சமாதானம் எது? பூரண சமாதானம், பூரண சந்தோஷம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பத்தவே பத்தாது. Do you want to believe we stopped business? வியாபாரமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள். எனக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய ஐடியாஸ், நிறைய காரியங்க நிறைய தெரியும் எனக்கு. இன்றைக்கும் செய்யலாம். இப்போ காசுலாம் நிறைய வர ஆரம்பித்த உடனே இன்னும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் டபுள் ஆக்கலாம், ட்ரிபிள் ஆக்கலாம். 1 கொடுத்தா 2, 2 கொடுத்தா 100ன்னு போகிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. காசை கொடுத்துட்டீங்கன்னா போதும் செய்வான். என்னென்ன வேணும் காசு. பட் என்னுடைய காரியம் நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சிட்னியில் இருக்கிறேன். டேவிட் ஃபோன் பண்ணுறான். இந்த ஸ்கூலுக்காக ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு காரியமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு கையெழுத்து போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சின்னு சொன்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ அக்செப்ட் பண்ணிக்கினா நாளைக்கே வந்துடுறேன். நீ அக்செப்ட் பண்ணிக்கினா நாளைக்கு வந்துடுறேன். என்ன கண்டிஷன்? உன்னுடைய வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துடு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு 3 நாள் டைம் கொடுன்னாரு. எதுக்குடா 3 நாள் டைமு? இன்ஸ்டண்ட்டாக சொல்லாமல். நான் சொன்னேன், இல்லை நீ கேட்டதுக்கு நான் உடனே பதில் சொல்லிட்டேன். ஏன் உன்னாலும் சொல்ல முடியும்? நான் உபவாசம் இருக்க போகிறேன், இருந்து கேட்டு சொல்கிறேன். குட், ரொம்ப சந்தோஷம். இருந்தார். 3வது நாள் ஃபோன் பண்ணார். ரைட், நான் விட்டுறேன். ஆனால் அப்படின்னு இழுத்தார். என்னன்னு கேட்டேன். நான் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? டோன்ட் வரி, கர்த்தருடைய சமூகத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். பார்த்து கொள்ளப்பட்டுச்சா? பட்டுச்சு. வேர் இஸ் ஹி நவ்? இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 2000-3000 பேர் இருக்கிற ஒரு திருச்சபையில் குடும்பமாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு வந்தேன் இப்போ காலையில் ஆன்லைனில் லைவில். இந்த சமாதானம், இந்த ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும்னா அபாயகரமான அபிஷேகம் இருக்கும்போது தான் வரும் உனக்கு. ஆமாம், திஸ் இஸ் த வே. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் கிடைக்கிறது வேற, எனக்கு உங்களுக்கு கிடைக்கிறது வேற. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படலாமா? தட் இஸ் த ஃபேக்ட். அதுதான் உண்மை. இந்த பூரண சமாதானமும் பூரண நிறைவும் போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு வேதவசனம் சொல்லுது.
அந்த ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளவன் ஒரு நிறைவை காண்பான். இல்லை என்கின்ற ஒரு எண்ணமோ செயலோ இல்லைன்னா கூட வராதியா அவன் கர்த்தரோடு இருக்கும் பொழுது. ஆமா, இல்லைன்னா கூட வராது. நான் ஏற்கனவே சொன்னேன், அபிஷேகம் இல்லாதவன் அபிஷேகம் பெற்றிருக்கவனை பார்த்தா வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்குவான். நான் சாதாரணமாக பேசுகிறேன், கொலைக்கல் லாங்குவேஜில் பொறாமப்படுவான். எப்படி பொறாமப்படுறான் தெரியுமா? சொந்த சகோதரனே பொறாமப்படுறான். தாவீது அவங்க அப்பா தான் கூப்பிட்டு அனுப்பிச்சாரு, எங்கே போய் சொல்லி போர்க்களத்துக்கு போய் சகோதரர்களுடைய காரியங்களை விசாரிச்சுட்டு வான்னு. இவனை பார்த்த உடனே அந்த மூத்தவை எலியாப் ஆத்திரப்படுறான், கோபப்படுறான். உன்னை யாரா இங்கே வர சொன்னான்றான். உன்னை பார்த்தா அப்படி தான் கேட்பாங்க. உன்னை பார்த்த உடனே அப்படி பார்ப்பான், ஒரு மாதிரி பார்ப்பான். பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் அவன் எரிச்சலில் இருக்கிறான்னு. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஆமாம், பார்த்த உடனே அவன் பார்க்கறது நீ கட்டியிருக்கிற நேர்த்தியான உடை அல்ல, நேர்த்தியான நகை அல்ல. ஆனால் அவனுக்கு பார்க்கும் போதே காரணம் என்னன்னா, நீ அபிஷேகம், தாவீது அபிஷேகம் பெற்றானா? எப்போ பெற்றான்? யார் கொடுத்தா? சாமுவேல் தீர்க்கதரிசி ஆடுகளின் பின்னால் மேய்த்து கொண்டிருந்தவனை, ஆடுகளோடு இருந்தவனை அழைச்சி வந்து கடைசி ஆளாக அவனை வந்து அபிஷேகம் பண்ணுறார். அந்த அபிஷேகம் இவனுக்கு எலியாபுக்கு இவனை பார்த்த உடனே ஏன் வந்த, என்னத்துக்கு வந்த? இதை அனுப்பிச்சது தாவீது வரலைங்க, அவங்க அப்பா அனுப்பிச்சாரு. இவனுக்கு நன்மை செய்யறதுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டுமே, பாவம் போர்க்களத்தில் 40 நாளாக நின்றுட்டு இருக்கிறானே, அவனுக்கு போக்குவரத்துக்கு வழி இல்லையே, அவன் எப்படி இருக்கிறான்னு விசாரிச்சுட்டு வந்தான் தாவீது அனுப்பிச்சாரு. இவனை பார்த்த உடனே எரிச்சல், உன்னை பார்த்தா எரிவான். அப்போ அதுக்கு என்ன பேர்? அபாயகரமான அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. நான் பெற்றிருக்கிறேன். என்னை பார்த்தா அவன் இடிச்சுக்கிட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஐ எம் ஹாப்பி, நான் மகிழ்ந்து இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லி. இன்னொரு காரியத்தை கூட சொல்லலாம். இந்த அருள், இந்த ஆசீர்வாதம், இந்த அபாயகரமான அபிஷேகம் தாவீதோட இருந்துச்சு. சவுல் அரசனாக இருந்தான். அவனை கூப்பிட்டு இவனுக்காக பாடல் வாசிக்க சொல்லி, மியூசிக் போட சொல்லி அவனை கூப்பிட்டு அழைச்சிருந்தாங்க. அவன் அது மாத்திரம் அல்ல, சவுலுக்காக யுத்தத்தில் போராடி கோலியாத்தை கொன்றவன். பின்னால் பேச போகிறோம். ஆனால் இந்த காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, தாவீதை கையிலேயே வச்சிருந்துருக்கணும். அவன் சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டாரா இல்லையா? எப்போ பண்ணாரு? சாமுவேல் தான் பண்ணார். அவரையும் அரசனாய் அவரை அபிஷேகம் பண்ணார். இவர் பையில் ஒரு குப்பியை வச்சிருந்தாரு. குப்பியில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெய் எடுத்து அவன் தலையில் ஊற்றினார், சின்ன குப்பியில். தாவீதை எப்படி அபிஷேகம் பண்ணார் தெரியுமா? ஒரு கொம்பு நிறைய இருந்துச்சு, ஆயில் அப்படியே மொத்தத்தையும் ஊற்றிட்டார். இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு சவுல் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள விட்டுட்டான். யார் விட்டுட்டா? சவுல் விட்டா. தன் கைப்படிந்தவன் தனக்கு கீழேயே அவனை வச்சுக்கின்னு, இவனையே வச்சுக்கின்னு உலகத்தையே ஜெயிச்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் இவன் கூட இருந்தான்னா டேஞ்சரு. யார் கூட இருந்தா? நம்ம கூட இருந்தா டேஞ்சர்னு கட் பண்ணி விட்டுறான். இல்லை அவன் மேலே போகாதபடி இந்த நண்டுங்களெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டிங்கன்னா மேலேயே வராதான். அதுக்கு மூடியே தேவையில்லையா. குறிப்பாக நம்ம எல்லாம் தான் அது என்ன பண்ணுமா, கீழே பிடிச்சி அடுத்தவனை போகிறவனை இழுத்துக்கிட்டே இருக்குமா. இவனுக்கு முடியல, அவன் மேல் எரிச்சலானான். அவனை கொலை செய்ய கௌதாரியை விரட்டுவதை போல என்னை விரட்டினான் என்று தாவீது எழுதுகிறான். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா பார்க்கலாம். அதை கௌதாரியை விரட்டி விரட்டி, என்ன ரொம்ப பறக்க முடியாதான் கௌதாரியால். இங்கேருந்து ஒரு அப்படியே பறந்து போய் அங்கே போய் உட்காந்துக்கும், மறுபடியும் அங்கேருந்து பறந்து போய் உட்காந்து. கௌதாரியை விரட்டுவதை போல சவுல் என்னை விரட்டினான் என்று தாவீது ஒரு இடத்துல சொல்கிறான். அவனை அழகாக வச்சிருந்த ஒரு தகப்பனாக வச்சிருந்து, தன்னுடைய வேலைக்காரனாக வச்சிருந்து
தேசத்தை ஜெயித்து அவன் கடைசி வரையிலே வாழ்ந்திருக்க முடியும். அவன் வாழ்ந்திருக்க முடியாதனால தாவீதை விரட்டி விட்டான். தாவீதுக்கு உதவி செய்கிறது தன்னுடைய சொந்த மகனையே கேவலப்படுத்தி பேசினான். பைபிளில் எல்லாம் இருக்குதுயா, வேத புத்தகத்தில் வாசிங்க, வாசித்து பாருங்கள். எவ்வளவு அருமையான காரியங்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தத்ரூபமான காரியங்களை இது சொல்லுது. நானும் நீயும் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணுறது ரைட், நல்லது. இந்த அபாயகரமான அபிஷேகத்தை ஒரே ஒரு நபர் தான், பல நபர்கள் எடுத்தேன். வேறு நான் தான் சொன்னேன், ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் இட் இஸ் ஸோ குட். இட் இஸ் ஒவ்வொருத்தரும் அவருடைய ஆண்டவருடைய என்ன கேட்டால் வேலைக்காரர்கள், இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் யூ, அவருடைய வேலைக்காரங்க. அபாயகரமான இந்த அபிஷேகத்தை பெற்றிருப்பதனால அநேக காரியங்களை செய்ய முடியும், சாதிக்க முடியும். அதில் சாதித்த இந்த தாவீது எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அதனால் தாவீதை குறித்ததான காரியத்தை உங்கள் மத்தியில் பேசி நான் கடந்து போகலாம் என்று நான் எண்ணுகிறேன். தாவீதுடைய லைஃப் வெரி பேத்தட்டிக், ரொம்ப பரிதாபம் என்று நான் சொல்லுவேன். எப்படியா பரிதாபம்? அவன் ஒரு அரசனாக கூட வந்திருந்தான். ஆனால் அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், போய் ஒரு ஆளை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி அரசனாய் சவுலுக்கு பதில் நியமிச்சிருன்னு சொல்லி சாமுவேல் கிட்ட தரிசனமாக சொல்லி அனுப்புகிறாரு. சாமுவேல் வரான். அந்த ஊருக்கு வரும்பொழுதே பயப்படுறாங்க அந்த ஜனங்க. என்ன வரீங்க, நீங்கள் வர காரியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பயப்படாதீங்க, நல்லது தான், எல்லாரும் வாங்க. குறிப்பாக தாவீதுடைய வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அப்பாவை கூப்பிடுறாரு. உன் பிள்ளைங்களெல்லாம் வர சொல்லு, விருந்து. முதல் நாளை பார்க்குறான். ஆஹா, அவருடைய பார்வை வேறு மாதிரி இருந்துச்சு. தீர்க்கதரிசி தான், ரொம்ப சிறப்பாக இருக்கானே, சவுல் மாதிரியே இருக்கானே, உயரமாக இருக்கானே, நல்லா இருக்கானே, வாட்டச்சாட்டமாக இருக்கானே. அவன் ஒரு வீரனும் கூட, போர் வீரனாக இருக்கிறான். அவனுடைய பாடியை பார்த்தாலே சொல்லிடலாம். ஒரு சிலர்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பார்த்த உடனே சொல்லிடலாம். அப்போ இவன் தான் போல் இருக்குது. இல்லை இல்லை, நீ பார்க்குற விதமா நான் பார்க்கல. உன் வழிகள் என் வழிகள் இல்லை, உன் நினைவுகள் என் நினைவில் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம பார்க்குற மாதிரி இல்லை. நீ பார்க்கும்போது ஆண்டவரை இது ரைட்டாக தப்பான்னு கேளு, ரைட்டாக தப்பான்னு கேளுங்களேன். பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்லது எவை என்று பார்த்து அதிலே நடவுங்கள் தான் வேதம் சொல்லுது. நல்ல பாதைகளுக்கு நம்ம நடக்கணும். அதுதான் இவனால் அதை செய்ய முடியல. 1 2 3 4 5 6 7 கான். 7 பேரும் இல்லைன்றார் ஆண்டவர். புரியல சாமுவேலுக்கு. என்ன ஆண்டவர் இது, 7 பேர் பார்த்துட்டேன், 7 பேருமா இல்லை. அதில் முதல்ல 3 பேர் 1 2 3 சிறப்பான ஆட்கள், போர் சேவகர்கள், போரிலே வல்லவர்களாக இருந்தவர்கள், சவுலோடு இணைந்து போர் செய்தவர்கள், அநேக முறை பெலிஸ்தியர்களை அடித்து வீழ்த்தியவர்கள். They have a lot of history behind them. But what happened? என்ன நடந்துச்சு? அவங்க யாருமே இல்லை. வேற யாரும் உன் பிள்ளைங்க இல்லையா? இருக்கிறான். எங்க இருக்கிறான்? காட்டில் இருக்கிறான். நாங்கள் அவனை கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்லை. கணக்கில் வராத ஒரு பிள்ளை எத்தனை குடும்பத்தில் இருக்கு தெரியுமா? பெற்றோர்கள் ஜாக்கிரதை, கணக்கில் வராத பிள்ளைகள் இல்லை. உனக்கு பிறந்த பிள்ளை. வேதத்தில் ஒரு பிள்ளையை பற்றி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? சாபம். ஆமாம், அவன் தான் ஜெபம் பண்ணுறான். தேவரீர் நேற்று இவர் இந்த ஜெபத்தை சொன்னார். வசனத்தை பார்த்து அதை சொல்கிறார். மனப்பாடமாக சொல்லணும். வசனங்களை டெய்லி படிங்க. ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீமைக்கு விலக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். யாபேஸ். ஏன் அவனுக்கு அந்த பேர் வந்துச்சு தெரியுமா? ஒருவேளை அவன் பிறந்தப்ப அவங்க அப்பன் செத்துட்டு இருப்பான். ஒருவேளை அவங்க அப்பா இறந்து போயிருப்பார். அதுக்காக ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சாபம்னு ஒருத்தனுக்கு பேர் வச்சாங்க. ஆனால் அவன் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். சகோதரர்களுக்குள்ளே பேர் பெற்றவனாக இருந்து அவனுடைய பேரிலே சாபம் என்று ஒரு நகரமும் உருவாக்கப்பட்டது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய பிள்ளை இது ஆகாது போகாது, இது பிறந்ததுனால எனக்கு கஷ்டம் நஷ்டம், அல்லது இந்த பிறந்ததுனால தான், இந்த பிள்ளை வந்ததுனால தான் எல்லாம் வந்துச்சு. நோ, ஆண்டவருடைய கண்களிலே தயவு உனக்கு கிடைக்குமானால், கிடைத்ததனால் யூ வில் பி பிளெஸட். இந்த அபிஷேகம் உனக்குள் இருக்குமானால் நீ ஆசீர்வாதமாய் காணப்படுவாய். தாவீதனுடைய தகப்பன் கடைசியில் அவருக்கு அபிஷேகம் பண்ணிடுறாரு, அவர் போயிட்டாரு. அப்போ ஒருத்தர் அவர் எழுதுறாரு, நான் வாசித்தேன், எல்லாம் புக்குங்களை வாசிங்க, வேத பகுதியை வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கலப்பி இது பண்ணுவார். அபிஷேகம் பண்ணப்போ அவன் காது கிட்ட போய், உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நீ கடைசி வரையில் ராஜாவாகவே இருன்னு சொல்லிட்டாரு. யாருக்குமே தெரியாது ஏன் அபிஷேகம் பண்ணாரு, என்ன பண்ணாருன்னு தெரியாது. முதல்ல வந்து நின்ன எலியாமா அப்படி வந்து நின்னா தன்னை தான் அபிஷேகம் பண்ண போறான்னு நினைச்சேன். இல்லை, எதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்தாரு ஊர்ல இருக்கிறவனுக்கும் தெரியல, விருந்துக்கு வந்து உட்கார்ந்தவனுக்கு ஒருத்தனுக்கும் தெரியல. ஒரே ஒரு ஆளுக்கு தெரியும், தாவீதுக்கு மட்டும் தெரியும், தன்னை ராஜாவாய் அபிஷேகம் செய்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உன்னையும் என்னையும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைச்சிருக்கிறார். ராஜாக்களாய், தீர்க்கதரிசிகளாய், அவருடைய பிள்ளைகளாய். நீயோ அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநிடத்திலே வரவழைத்தவருடைய எதை அறிவிக்கணுமா? புண்ணியங்களை. இல்லை 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 என்று கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறாயே, அவருடைய புண்ணியங்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே என்னுடைய எல்லைகள் பெரிதாக இருக்கிறது நீ சொல்லணும். போய் வா வா ஆண்டவர் இடத்துல வா. அதுக்காகத்தான் இந்த அபிஷேகம். ஸோ முதலாவது ஒரு பாயிண்ட் எடுத்தேன் நான். அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்ன மாத்திரத்தில் இவன் போயிட்டான். ஆடுகளெல்லாம் வேலைக்காரர்களிடத்தில் விட்டுட்டு அவங்க 3 பேரை பார்க்கறதுக்கு போயிட்டான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா இந்த அபிஷேகம் இல்லை. சாமுவேல் ரகசியமாக அவன் காதலில் சொன்னான் பாருங்க. எங்கேயா பைபிள் எழுதியிருக்கு? பைபிளில் எழுதலையா? அசம்ஷன். இதுதான் நடந்திருக்கணும். ஸோ தன்னை அவன் அப்பொழுதிலிருந்தே ஆயத்தப்படுத்தி கொண்டான். அபிஷேகம் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. இவன் மறுபடியும் காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போன நாள்லேருந்து இன்னைக்கு தம்பி அழகாக சொன்னான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமாம், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். தேற்றுச்சா? தேற்றுச்சு. தாவீதோடு ஆண்டவர் இருந்தார். அந்த அபிஷேகம் அவனோடு இருந்தது. அவன் அதனாலே போராடுகிறவனாக இருந்தான். போராட்டம் மாத்திரம் இல்லை, அவன் எழுதின பாடல்களும் அமைத்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கும் ஒரு பிசாசை விரட்டுறதுக்கே போதுமானதாக இருந்துச்சு. சவுல் மீது இறங்கின அந்த அசுத்த ஆவிகளை விரட்டுவதற்கு இவனுடைய பாடல்கள் போதுமானதாக இருந்துச்சு. அப்போது உன் கையில் பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்களே, இதை வாசிய சாதாரணமாக ஓடிடுவான் பிசாசு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். when you read the Bible, when you read the Psalms, சங்கீதங்களை நீ வாசித்துக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு. ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார், 27வது சங்கீதத்தில், உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். என்னவா ஆராய்ச்சி பண்ணுவாராம். 27வது சங்கீதத்தில் அந்த வசனம் இருக்கு, வாசிங்களேன். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். ஆலயத்துக்கெல்லாம் யாரெல்லாம் வரீங்களோ, ஒரு சில கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குதுயா இங்க. அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, பிலீவ் இட், நம்புங்க. அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். பின்னால் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அபிஷேகத்தினாலே ஆலயத்தில் வந்து தங்கி இருப்பதனால, ஆராய்ச்சி பண்ணுறதுனால, ஆண்டவரை பார்க்கறதுனால. வாசிங்கயா. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். எப்போ? ஜீவனுள்ள நாளெல்லாம். ஸ்டில் ஐ லிவ், இல்லை ஸ்டில் ஐ டை. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அவன் எழுதுறான். அதை எழுதுனால தான் அன்றைக்கி அவனுக்கு தாவீதுக்கு விடுதலை, ஐ மீன் சவுலுக்கு விடுதலை. இந்த அபிஷேகம் இவன் கீழ்ப்படிந்ததுனால இதை பெற்றுக்கொண்டான்.
அந்த கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப சுலபமாக இன்னொரு காரியம் கூட நான் எழுதினேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்ற வெற்றி அதை இலவசமாக எனக்கும் உனக்கும் கொடுத்துருக்கிறார். ஓசியில் ஏன் அதை யூஸ் பண்ணுங்களேன். சும்மா தானே கொடுக்குறார். காசு கொடுக்க போறியா, பணம் கொடுக்க போறியா, ஓட போறியா, ஒடியார போறியா? ஒன்றுமே இல்லை. நானால் தான் அடிக்கடி சொல்லுவேன், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடு, எல்லாம் ஃப்ரீ. while you can get it free, why not you give it free? நீ இலவசமாய் பெறும்பொழுது அதை இலவசமாக கொடுத்து தான் பாருங்களேன். அதனுடைய அனுபவத்தை, அதனுடைய ஆசீர்வாதத்தை, அதனுடைய கிருபையை. வேதவசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அதுக்கு பின்னால் இருக்கிறத மறந்துடுறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப விடுற, he throws it out, கொடுத்துட்றாரு உன் கையில். இன்னைக்கு காலையில் வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தேன், கடன் நிறைய இருக்குது சர்ச்சில். ஆமாம், இந்த அவசரமாக பிஷப் போகிறதுனால அந்த 2 வீடையும் கூட முடிச்சிடணுன்னு எல்லாம் கடன். நம்பவே மாட்டீங்க நீங்கள், கடன் அழகாக சொல்லி முடிச்சிட்டோம், வேலையை டெடிக்கேட்டும் பண்ணியாச்சு. இதெல்லாம் கொடுக்கணுமே சாமி, காசு இல்லை, பத்தாது. இங்கே வந்து உட்காந்தோன்னு ஒருத்தர் ஒரு கவர் கொண்டு தர்றாரு. ஆமாம், அப்போது திஸ் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் த லார்ட்ஸ் டூயிங். கர்த்தருடைய காரியங்கள். உன்னுடைய காரியம் என் காரியம் இல்லை. கடினமான சூழ்நிலையிலிருந்து அந்த குடும்பம், அவங்க பையன் வேலைக்கு இது ஜாயின் பண்ணி காசு வந்திருக்குது. அந்த காசு நான் கொடுக்குறேன். முதல் மாத ஸ்டைஃபண்டை கொண்டு வந்து கொடுக்குறேன். சம்பளம் இல்லை, ஸ்டைஃபண்ட். நல்லா கவனிச்சிங்க. அப்போ என்னுடைய கண்ணீர் மல்க நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். அந்த 9 பேர் எங்கே? எது புரியுதா? ஒரு சிலருக்கு தான் புரியுது, மற்றவங்களுக்கு புரியல. பைபிள் வாசிக்கலை, ஜெபம் பண்ணல, பிரசங்கத்தை சரியாக கேட்கலை. 10 குஷ்டரோகி வந்தானா ஏசுநாதர்கிட்ட, 10 பேரும் சுகமாயிட்டோன்னா. நீ போய் ஆசாரியன் இடத்துல காமி, எனக்கு ஊரில் இருக்கிற என்ன ஆசாரி, ஏசுநாதர் தான் ஆசாரியன்னு ஒருத்தன் வந்துட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கயா உன் கூட வந்த 10 பேர் 9 பேரை காணோம். இன்னைக்கு 9 பேர் வரல, இல்லை. அப்போ இந்த அபிஷேகம் அவனுக்குள் நிற்குமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஜப்பான்காரன் ஏதோ 2 பில்டிங் கட்டினானா கிராஸாக. அப்படி இந்தியனை கூப்பிட்டு பேர் வைடானா. எதுக்கு? அந்த கிராஸ் பில்டிங்கு. உடனே அவன் ஜபம் பண்ணானா, நிற்குமோ நிற்காதோ? எப்படி சாஞ்சு இருக்குது, நிற்குமோ நிற்காதோ. ஜப்பான் மொழியிலே அந்த மாதிரி கொடுத்த அபிஷேகம் இருக்குமோ இருக்காதோ, ஓடிடும். மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத இருக்கணும். ரைட். அந்த கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமான ஒன்று. எனக்கும் உங்களுக்கும் டிஸ்பென்சேஷன் என்று சொல்லுவாங்க, சட்டமாய் கொடுக்கப்பட்டது ஒன்று தான். உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தவர்களே என்னுடைய சீடர்களாக. திஸ் இஸ் த ஒன்லி திங் தட் காட் வாண்ட் அஸ் டு டூ. நாங்களே இங்கே கொஞ்சம் ஓட்ட லாட்ரியில் இருக்கிறோம், எங்கேருந்து போய் சொல்கிறது, எங்கேருந்து போய் கொடுக்கறதுன்னு நினைக்காதீங்க. கொடுத்த காரியங்களை அதை பெரிதாக்க வேண்டியது என்னிடத்திலும் ஒன்றிடத்திலும் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அவன் கீழ்ப்படிதலோடு மட்டும் போல அவன் ஜீவனுள்ள கர்த்தரை நம்பினான், கண்டான், பார்த்தான். ரொம்ப அவசியம், அது மிக மிக அவசியம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே
உம்மை ஆராதனை செய்கிறோம். செத்து போனவரையா வணங்குறோம் நம்ம? இல்லையா? உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் வணங்குகிறோம். பிலீவ் இட், நம்புங்க. என் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை வேதவசனம் சொல்லுது. அவரை உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் எனக்குள்ள உங்களுக்குள்ளும் வாசமாயிருக்கிறாரா? யாரை உயிரோடு எழுப்பினது? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன பண்றாரா? எனக்காகவும் உங்களுக்காகவும் சாட்சி கொடுக்கிறாராம். சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி மிக மிக அவசியமான ஒன்று. இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகன். ஸோ இவன் கோலியாத் வந்து நின்று ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 7 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 40 days, 40 நாளும் வந்து உங்கள் கடவுள் பெரியவர்னா யாராவது ஒருத்தன் வா என் கூட சண்டை போடு, உங்கள் கடவுள் பெரியவர்னா என் கூட வந்து சண்டை போடு, உங்கள் கடவுள் பெரியவர்னா என் கூட வந்து சண்டை போடு, இப்படியே திரும்பி திரும்பி சொல்கிறான். அப்போ அதுக்கு அவன் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்கள் கடவுள் செத்து போனவர் இல்லை என் கடவுள் மாதிரின்னு அவன் நினச்சிக்கினான். அவருக்குடைய கடவுள் மாதிரி இல்லையா? இதை பார்த்தான், அவனுக்குள்ள ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்குது கொதிக்குது கொதிக்குது. கொதிச்சா, ரொம்ப அதிகமாக கொதிச்சா என்ன ஆகும்? பொங்கி வழியும், அபிஷேகம் பொங்கி வழிய ஆரம்பிச்சுது. கேட்குறான், என் ஆண்டவர் உயிருள்ளவர், உயிரோடு இருக்கிறவர், அவர் கொடுக்கிற காரியங்கள் என் கூட இருக்குது, நான் அதை பார்த்திருக்கிறேன். ஐ வில் ஃபைட் ஹிம். ஒருத்தங்குடையால ஒரு சைன்யம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு பெரிய ஆர்மி. ஒருத்தனும் போல, இவங்க அண்ணனும் போல. யார் அண்ணனும் போல? தாவீதுடைய அண்ணன் எலியாப் ஒரு வீரன், 3 பேரும் வீரர்கள் போல. இவர்களுக்கு மேல பெரிய வீரர்களாக இருந்திருக்கிறாங்க போல. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது அவன் போகிறான். நான் ஒரு வசனத்தை நான் வாசித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் அல்ல, அவர்கள் குடும்பம் விடுதலை ஆக்கப்படுமா? ஒருத்த அபிஷேகம் ஒரு வீட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டா, ரிமெம்பர் இட், இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணப்பட்டா அந்த குடும்பம் விடுதலையாகும். நீங்கள் வாசிங்களேன், 17:25, 1 சாமுவேல் 17:25. அந்நேரத்தில் எதுங்க? அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி. இவனை கொல்லுகிறவன் யாரோ ராஜா அவனை ஐஸ்வர்யவானாக்கி, பணக்காரனாக்கி, சொத்து சுகத்தை கொடுத்து, நிலத்தை கொடுத்து, அவனுக்கு தேவையானதை எல்லாத்தையும் கொடுத்து, அது இல்லாம அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து, அவன் மகளையும் கொடுத்து, அவன் தகப்பன் வீட்டாருக்கு அவன் தகப்பன் வீட்டாரை சர்வ மானியம் கொடுப்பார். சர்வ மானியம் கொடுப்பானா? அந்த தேசத்தில் இருக்கிறவன் பூரா அவனுக்கு அடிமை. யாருக்கு அடிமை? அரசனுக்கு அடிமை. அதான் சாமுவேல் எடுத்த உடனே சொல்லுவார், உன் பொண்ணுங்களெல்லாம் என் வீட்டுக்கு அமிச்சிடனா நீ அமிச்சிடணும், கப்புன்னு வாயை முடிக்கணும், வாயை திறக்கக்கூடாது, திறந்தா தலையை எடுத்துருவான். அப்படி தான் தாவீதை என்கிட்ட அமுச்சு வைன்னு அவன் கேட்டான், அமுச்சு வச்சுட்டான். எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு வேணும், ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னுலாம் சொல்லலை, அவன் சொல்ல முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தையே விடுதலையாக்குகிறான ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீ அந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தால் உன் குடும்பம் விடுதலையாக்கப்படும். ஒருத்தரா அல்ல. ஒன் மேன். when you are blessed, when you were ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா உன் குடும்பம் விடுதலையாக்கப்படும். there is a chance. ஆனால் பொங்கி வழியணும். ஒரு சின்ன பாட்டு கூட, சின்ன வயசில் பாடின பாட்டு மறக்கவே முடியாது. என்னுள்ளும் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், அவர்
ஒருவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுது. பொங்கிக்கினே இருக்கணுமா? உன்னுடைய வீட்டில் நீ உன்னுடைய இருதயம் அதிகாலையில் எழுந்திரிச்சு பொங்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க, சர்வ மானியம். என்னையாது மறுபடியும் வாசிங்க அந்த ஒரு லைனை மாத்திரம். அவன் தகப்பன் வீட்டாருக்கு ஆமா இஸ்ரவேலிலே சர்வ மானியம் சர்வ மானியம் கொடுக்கப்படுமா? இஸ்ரவேல்ல போறவன் வரவெல்லாம் பார்த்து கொஞ்சம் தள்ளி தான் போவான், அவன் கிட்ட போக மாட்டான். ஆமா, காரணம் என்னன்னா சர்வ மானியம் பெற்றவன், ராஜாவினுடைய பார்வையிலே அவன் ஃபேவரை பெற்றவன். கிட்ட போக மாட்டான், அவன் கிட்ட யோசிப்பான், கிட்ட வர்றதுக்கே யோசிப்பான், அவங்ககிட்ட பேசுறதுக்கே யோசிப்பான். அதை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த அபாயகரமான அபிஷேகம் எனக்கு வேணும். கேளுங்களேன், சாதாரணமா நீ விசுவாசத்தோடு. அதனால தான் முதல்ல அந்த வசனத்தை வாசித்தேன். இன்னொரு வசனம் கூட சொல்லுது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அவரை அறியாமலும் இருப்பதனால 14-17 யோவான் வாசிங்க, பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் நான் உங்களுக்குள் வாசமாய் இருப்பதனாலே நீங்கள் என்னை அறிவீர்கள். when you accept Jesus Christ as your personal savior. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, வாசிங்களேன் 14-17 யோவான் இல்லையா? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அவரை அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சரி, இப்ப சொல்லுங்களேன், யார் யாரெல்லாம் இயேசுநாதரை அறிஞ்சிருக்கிறீங்க, ஆவியானவர் அறிஞ்சிருக்கிறீங்க, அபாயகரமான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா ஆமா, அவர் அறிந்திருந்தான், உயிரோடு இருக்கிறவரை அறிந்திருந்தான். மூன்றாவது பாயிண்ட் முடிச்சிடலாம் சீக்கிரம். சந்தேகங்களை கடந்து சென்றான். சந்தேகம். நேற்று சசி வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ரொம்ப மகிழ்ந்திருந்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் முன்னால் கேட்கல, ஐ ஜஸ்ட் லைக் அனௌன்ஸ்டு. எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, யூத்தில் கூட, ஜிஎம்டியில் கூட. யாரையும் கேட்கவே இல்லை, அனௌன்ஸ் பண்ணிட்டார், மீட்டிங் நடந்துருச்சு. நான் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஏன் கேட்கணும்? நாங்கள் வீடு கட்டும் போது உங்ககிட்ட கேட்டோமா, கட்டி தட்டுமான்னு? இல்லை, நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டீங்களா? நாங்களாக வந்து கட்டி கொடுத்தோம். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் வந்துன்னு இருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நீங்களாக வந்து கேளுங்க, எங்கள் வீட்டில் மீட்டிங் நடத்துங்கன்னு. இல்லைன்னா உங்கள் வீட்டில் மீட்டிங்கே இல்லை. இந்த 13 வீட்லேயே திரும்ப திரும்ப மீட்டிங் நடக்கும். இன்னும் 10 வீடு கட்டுவோம், அந்த வீட்டில் மீட்டிங் நடக்கும். உங்கள் வீட்டில் மீட்டிங் பண்ண நீங்கள் வந்து கேட்கணும். ஆண்டவரை வான்னு சொல்லி கூப்பிட்டா தான் வருவார். அதனால தான் சொல்கிறாரு, இதை வாசற்படியில் நின்று தட்டிக்கினே இருக்கிறாரியா. நீ கதவை திறக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லை, நீ கதவை திறக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லை. நீ திறந்து தான் பாரு. திறந்த பிற்பாடு நீ சொல்ல போற என்கிட்ட, வாட் யூ ஹவ் காட், வாட் யூ ஹவ் கெயின்ட், ஹவு யூ வேர் பிளெஸ்ட்னு சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு சொல்லுங்க, அதுக்கு பிற்பாடு பேசுங்க. நீ திறக்காமையே எனக்கு வரல, எனக்கு கொடுக்கல, எனக்கு கிடைக்கல, நான் ஆண்டவரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அந்த இடத்துக்கு போய் நாங்கள் நின்னப்போ, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு சிலர் என்கிட்ட வந்து இங்கே வராதீங்க, இங்கே வேலை செய்யாதீங்க, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. கூட இருக்கிறவங்க தான் எல்லாரும் பேசுவாங்க. என்னடான்னு எனக்கு தெரியவே இல்லை, தெரில. நோ, காட் சேஸ் ஐ வில் டூ. கடவுள் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், நான் செய்கிறேன், பார்த்துக்கலாம். அதுதான் அந்த அபயகரமான அபிஷேகம்ன்றது. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. பிரச்சனை அந்த இடத்துல இருந்துச்சான். 20 வருஷம் பிரச்சனையா, இங்கே யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையா. அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் அங்கே போனான். ஜஸ்ட் லைக் தட் வந்து முடிச்சுட்டு வந்துட்டான் டேவிட். அந்த பிரச்சனை, அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு, கட்டி முடிச்சாச்சு, ப்ரேயரும் போய் நடத்தியாச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வெரி சிம்பிள். நான் இப்போ சொன்னேன்ல, ஒருத்தன் ஒரு வீட்டில் இந்த அபிஷேகத்தை, இந்த அபாயகரமான அபிஷேகத்தை பெற்றிருப்பானால்
அந்த வீடுக்கு விடுதலை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படலாமா? ஆமாம், இவன் சந்தேகப்பட்டதை கண்டுக்கவே இல்லை, கேர் பண்ணவே இல்லை. போய் அவன் வேலையை பாரு. அவன் என்ன பண்ணானான்னு தெரியுமா? டேய், நீ ஏன் இங்கே வந்த? நான் அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டீப்பாக போனேன், போய் படித்தா அவனுக்கு பொறாமையா அவன் பேரில். 7 பேர் வந்தான், 7 பேரையும் பண்ணல. காட்டில் இருந்தான். இன்னொருத்தன் வேறு மாதிரி கூட எழுதியிருக்கிறான். அந்த பழைய ஆகமங்களில் தாவீதை பற்றி இன்னொரு மனைவிக்கு பிறந்தவன் கூட எழுதியிருக்கிறானுங்க. அதனால தான் இதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பைபிளில் எழுதலை. ஆமாம், அது நமக்கு வேண்டாம். ஆனால் இன்றைய சூழலில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அவனை கேட்கும்பொழுது, எங்கள் வீட்டில் இருந்து இல்லை, இவன் காட்டில் இருக்கிற மனுஷனை கூட்டின்னு இவனை அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த ஆளுக்கு வயசாகி போனதுனால புத்தி பேதலிச்சிருச்சுன்ட்டான் அவன் எலியாபு. சரி போட்டோம். ஆனால் இவன் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படவே இல்லை. இவன் திட்டின உடனே என்ன பண்ணா, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டானா. அவன் பாட்டுக்கு அங்கேருந்து நகர்ந்துட்டான். நீ பேசுகிறத பேசு, நான் செய்கிறான். மறுபடியும் போய் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்குறான், இவனை கொலை பண்ணுறவனுக்கு ராஜா என்ன தருவான்? அவன் பொண்ணை தருவான்னா? அப்படியா? அவன் வீட்டுக்கு விடுதலை கிடைக்குமா? அப்படியா? சொத்தெல்லாம் கொடுப்பானா? அப்படியா? அப்போ நான் போகிறேன். வெளியில் வாங்கய்யா, வெளியில் வாங்க. வீட்லேயே உட்காந்துக்கிட்டு முடங்கி போய் உட்கார்ந்துருக்காதீங்க. யூ கம் அவுட். திருச்சபை அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது. திருச்சபையில் வாரம் முழுக்க ஜெபம் நடக்குதுயா. வாங்கய்யா வெளியில், உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்கய்யா. இவன் காட்டில் இல்லாமல் வீட்லேயும் இல்லாமல் போரிடுகிற இடத்திற்கு போகிறான். இந்த திருச்சபை போரிடுகிற ஒரு இடம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படலாமா? Go to the church where they are going for a war. சண்டைக்கு போகிற. சண்டைன்னா என்ன தெரியுமா? கத்தி சண்டை போடுறதில்ல, பிசாசோடு எதிர்த்து போராடுகிறது. யாரை எப்பொழுது விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் கூட பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வார் ஆன் த டெவில், வார் ஆன் த டெவில். அவன் கூட சண்டை போட. அந்த சண்டை போடுறதுக்கு பலம் கர்த்தர் கொடுப்பார். இவன் ஏற்கனவே தாவீது உயரமானவன் இல்லை, குள்ளமானவன் தான். ரொம்ப உயரம் கிடையாது, அழகாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அவன் கோலியாத் அவ்வளோ உயரம்னு சொன்னாங்க. ஆனால் அவன் போய் சண்டை போடுறதுக்கு அவன் அபிஷேகம் பெற்றவனாக இருந்தான். அபாயகரமான அபிஷேகத்தை கேட்போமா ஆண்டவரத்தில்? எங்களுக்கும் அபாயகரமான அபிஷேகத்தை கொடுங்க. தாவீதை போல நாங்களும் அந்த பலன் பெற்றவர்களாய் அந்த பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்கணும். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? கொஞ்சம் பேர் தூங்குற மாதிரி இருக்குது. இவ்வளோ சத்தமாக பேசி கூட தூங்குறாங்களே. நான் உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே என்னையும் உன்னையும் சேர்த்து ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு அம்மா நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மாத சம்பளம், சிறப்பான சம்பளம், தனிமையில் இருந்துச்சு. திடீர்னு அந்த அம்மா வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. வேலை போச்சு. கொஞ்சம் காசு இருந்துச்சு, அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாதம் கழிச்சு சாப்பாட்டுக்கு இல்லை. வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு பின்பக்கத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிச்சான். எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை சாமி, ஒன்று எனக்கு வேலை கொடுங்க, இல்லை எனக்கு சாப்பாடு கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருந்தான்னா, அவன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனா, சொல்லிக்கினே இருப்பான்னா. இந்த மாதிரி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கடவுளே இல்லை, சும்மா அவரை போய் கேட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லி. இவ பண்ண ஜெபம் அவன் காதில் விழுந்துடுச்சான். எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, எனக்கு சாப்பாடு கொடுங்க. ஓகே சரி, இந்த பொண்ணை நம்ம ப்ரூஃப் பண்ணணும், கடவுள் இல்லை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும்னு மறுநாள் என்ன பண்ணான்னா, சூப்பர் மார்க்கெட் போனான்னா ஒரு பெரிய டப்பா நிறைய சாப்பாடு ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தான்னா, நேராக வாங்கி வந்து வீட்டு வாசப்பட்டில் வச்சுட்டான்னா. ஓகே, இவ காலையில் எழுந்துச்சி கதவை திறந்து பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய சாப்பாடு ஐட்டம்லாம் இருக்குது. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா.
கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்து டங்கு டங்குன்னு மணி அடித்து வெளியில் வாங்கினானா. என்னத்துக்குன்னு? ஆண்டவர் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். ஆண்டவர் கொடுக்கல, அதை ப்ரூஃப் பண்ணுன்றதுக்காக இதை செஞ்சான். கடவுள் இல்லை மனுஷன்தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக செஞ்சான். அந்த பொண்ணு ஒரேடியாக குதிக்க ஆரம்பிச்சிட்டாளாம். ரொம்ப சந்தோஷமாக குதிச்சாளாம், ஹாப்பியாக சிரிச்சாளாம். ஹேய், நான் தான் சொல்கிறேன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன், நீ அதை கேட்டுக்கணும் வந்து இது மாதிரி பண்ணுறியா அப்படின்னு நான் சொன்னாலாம். பிசாசை கூட மாற்றக்கூடியவர் என்ன ஆண்டவர் பிசாசை வச்சு எனக்கு சோர்பட்டார் பாரு. எப்படி பிசாசும் வந்து உன் வீட்டில் வந்து உனக்கு கொடுப்பான் சாப்பாடு. உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட, உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட, நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட, நீ ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது, இந்த அபாயகரமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு முறை ஒரு யோசுவா, இந்த பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனோன்னு நம்ம ட்ரெஷரர் பேர் ஞாபகம் வரட்டோன்னு நானாக பேசிக்கினேன், பார்த்துக்கினேன். காலையில் ரொம்ப நாளாக தேடுறேன் இந்த வசனத்தை. ஐயா கோச்சிக்காதீங்க, அவர் பேர் ஜோஷுவா ஞானராஜ். சகரியா 3:1 எடுத்து வாசிங்க. இல்லை சில நேரங்களில் நிறைய பேர்கள்லாம் இருக்கக்குள்ள ஞாபகம் இருக்கிறது கஷ்டம். நான் அதுக்காக யோசித்தேன். 3:1-2 சகரியா 3:1-2 ஒரு தீர்க்கதரிசி வாசிங்க. யோசுவா அதுக்கு முன்னால் பிசாசு என்ன பண்ணுறான்னு பாருங்க. சீக்கிரம் டக்குன்னு வாசித்தா நான் முடிச்சுட்டு போயிடுவேன். நானே வாசிக்கிட்டுமா? அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். கர்த்தருடைய தூதருக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே வந்து நின்னான். எங்க? பரிசுத்த ஸ்தலத்தில். இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் இருக்குது. எங்க? யோபுவினுடைய வாழ்க்கையிலையும் யோபுவை பற்றி குற்றம் செய்வதற்காக போய் நிற்கிறான். இவனை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒன்றும் தப்பாலாம் சொல்ல. இவன் பாருங்களேன், அப்படி பார்த்துட்டு நாற்று அடிக்குது, ட்ரெஸ்ஸு அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுருக்கிறான், இது பரிசுத்தமான இடம், இங்கே வந்து நிற்கிறான். ஆண்டவர் கேர் பண்ணவே இல்லை. அப்புறம் போய் வீட்டில் வாசிங்க, 2-3 வாசித்தீங்கன்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து நல்ல கிரீடத்தை கொடுத்து உன்னை கூப்பிடுறாருயா. பிசாசு உன்னை வந்து கெடுக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் பார்த்தா கூட என் ஆண்டவர் அதை நன்மையாய் முடிப்பார். நன்மையாய் இந்த தாவீதுக்கு முடிச்சது இல்லாமல் அந்த மக்கள் அனைவரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக சிலுவை சுமந்ததுனாலே நானும் நீயும் விடுதலையாகி இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை போய் சொல்ல விரும்புகிறார் என் ஆண்டவர். சந்தேகம் படுறான், பற்றி பேசுகிறான், அசிங்கமாக சொல்கிறான், ஏதாவது சொல்கிறான்னா விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நகர்ந்து போயின்னு அண்ணன் திட்டிக்கினே இருக்கிறான். அடுத்தவங்கிட்ட போய் கேட்குறான், என்ன பண்ணுவார் ராஜா? இதான் பண்ணுவார் ராஜா. ஸோ ஜஸ்ட் லீவ் ஹிம். அவன் பெரிய ஆள் ஆயிடலாம். அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டான். அவன் வெளியில் வந்ததுனால அவன் சமஸ்து இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாறினான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சமஸ்து இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அனைத்து அந்த சைன்யத்தையே அன்றைய தினத்தில் அவன் காப்பாற்றினான். உன்னையும் என்னையும் காப்பாற்றுகிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். அதுக்கு ஆயத்தமாயிரு. உன் குடும்பத்துக்காகவாது நீ நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் நீ நல்லா இருக்கணும். நீ இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். பாரம்பரிய போர்வையில் பரிசுத்தாவி இல்லை, அந்நிய பாஷை இல்லை, அற்புதங்கள் இல்லை, விடுதலை இல்லை, சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி பாரம்பரிய போர்வையிலேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபினிஷ்ட். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டாம். அது இல்லையே. ஆமாம், அந்த பாரம்பரிய போர்வையை அந்த உன்னை ஆண்டவர் கூப்பிடுறாருன்ன உடனே என்ன பண்ணுறான்? அந்த துணியெல்லாம் தூக்கி உதறி போட்டு உடனே ஓடுறானா இயேசுநாதர் பின்னால். போட்டுடுங்க. கமிங் டு இட், கமிங் டு திஸ் ஃபோல்டு. நீங்கள் சும்மா சிம்பிளாக ஜெபம் பண்ணுவேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ரட்சிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுவார்கள். தாவீது அவனுடைய போராட்டத்தின் மூலமாக அவன் விடுதலையை அந்த சைன்யம் முழுவதுக்கும் ஒரே ஒருத்தன் தான் போய் சண்டை போட்டான். ஒன் மேன் ஷோ. 4-5 பேர் இல்லை,
ஒரே ஒருத்தன். அந்த சைன்யம் முழுவதுக்கும் அந்த விடுதலை கிடைச்சது. இந்த ஒரே ஒரு ஆள்னால இந்த கிராமத்துக்கே விடுதலை கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். மூவ், வெளியில வாங்க, வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. யூ கம் டு த சர்ச், கம் அண்ட் ப்ரே டு இன்டு த சர்ச். ஜெபம் பண்ணுங்க ஆலயத்தில் வந்து. கர்த்தர் இந்த கிராமத்தை, இந்த கிராமமே விட்டுறியா, உன் குடும்பத்தை எடுத்துக்கையா. உன் குடும்பம் கட்டுகள்னால கட்டப்பட்டிருக்கா? இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? குடும்பத்தின் நிலைமை, ஐ மீன் எல்லைகள் பெரிதாகவில்லையா? சந்ததி இல்லையா? ஜெபம் பண்ண, சர்ச்சுக்கு வா. நீ ஏன் உட்காந்துக்கிட்டு வீட்லேயே உட்காந்துக்கிட்டு போராடிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. யூ கம் அண்ட் ப்ரே டு த லார்ட். அண்ணாள் வந்து ஜெபம் பண்ணல. எங்கே வந்து ஜெபம் பண்ண? ஆல்டரில். மேக் யுவர் ஹோம் ஆஸ் அன் ஆல்டர். ஒவ்வொரு நேற்று ஆயருடைய செய்தி, ஒவ்வொரு இல்லமும் ஒரு ஆல்டர், என்னப்பா தமிழில், பலிபீடமாய் மாற வேண்டுமாம். ஒவ்வொரு இல்லமும் பலிபீடமாய். சேஞ்ச் யுவர் ஹவுஸ் அஸ் அன் ஆல்டர். பலிபீடமாய் மாற்றுங்கள். டன்சன் சொல்லிட்டு ஒருத்தர் ஆங்கிலத்தில் ஒரு கருப்பு என மனிதன் ஒரு பாடல்களை பாடுறார், துதிய ஆராதனை. இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ராகமும் ஒரு ஏதோ இருக்காது, ஆனால் பாடிக்கிட்டே இருக்கார். அவரை குறித்து ஒரு வேத அறிஞர் ஒருத்தர் எழுதுறாரு, பழமையான காலங்களில் தாவீது பாடினதை போல ஆல்டர்ல இருந்து பாடுறதுனால, பலிபீடத்திலிருந்து பாடுறதுனால அந்த பாடல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னார். நான் அதை வாசித்தேன். ஆமாம், ஒவ்வொரு இல்லமும் ஒரு பலிபீடமாய் மாற வேண்டும். கடைசியாக அவன் ஈட்டி படைச்சொல், அந்த என்ன சொல்கிறது, கேடயம், கத்தி, தலைச்சீரம், பாடி ஃபுல்லாக, அது இது நிறைய அந்த யூடியூப்பில் அந்த படங்கள்லாம் வந்துடுச்சு, போட்டு பாருங்கள் வீட்டில் போய். அவன் கொண்டு போகிறது என்னது? வெறும் கல். அதுக்கு டன்னேஜும் கிடையாது, வெயிட்டும் கிடையாது. சாதாரண கற்களை, சாதாரண ஆயுதத்தை அவன் பயன்படுத்துகிறான் என்று நான் எழுதினேன். அருள்நாதர் இயேசுவும் மனிதர்களாலே, மக்களாலே சாபம் என்று அழைக்கப்பட்ட சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படலாமா? ஆமாம். யூ டோன்ட் நீட் எனிதிங். உனக்கு ஆஸ்தி பாஸ்தி சம்பத்து சுகம் அது இது படிப்பு கிடிப்பு எதுவுமே வேணாயா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உன்னிடத்திலே தாழ்மையே தான். அவர் ஆண்டவருக்கு சமமாய் இருப்பதை எண்ணாமல் சிலுவையின் மரண பரியந்தம் அவரை தாழ்த்தினார். கால்கள் யாவும் ஓடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் ஓடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். ஆமா, நம்புங்க, விசுவாசிங்க. நானும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நீங்களே அந்த தேவ ஆலயம். ஆமென் சொல்லுங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் இந்த தாவீது அபிஷேகத்தை பெற்றவுடன் அவன் செய்த அந்த அற்புதங்கள் அதிசயங்களை நாங்கள் கேட்டோம். எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் செய்யணும். தாவீதின் மூலமாக அவன் குடும்பத்திற்கு முழுவதற்கும் ஆண்டவரே விடுதலை கிடைத்தது என்று அந்த வசனத்திலே வாசித்தோம். குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அந்த இஸ்ரேல் சைனியம் முழுவதும் விடுதலையாக்கப்பட்டது.
இன்றைக்கு அந்த விடுதலையை எங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எங்கள் திருச்சபைக்கும், எங்கள் குருசேகரத்திற்கும், எங்கள் கிராமத்திற்கும், எங்கள் நாட்டிற்கும், எங்கள் தேசத்திற்கும் கொடுங்க சுவாமி. நேரலையில் இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் எடுத்துக்கொள்ள கிருபைதார். எங்கள் அனைவரையும் மீண்டுமாயும் சன்னிதானத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.